3 வேளை 3 விதமாக சாப்பாடு. முந்தி இந்த கோயில் கொடைக்கு ஒரு துணி எடுத்து தந்தா, அதுவும் துணி ஜவுளிகாரால் ஊருக்குள்ளே வரும். அதில் பிட்டு துணி வெட்டி டெய்லர்கிட்ட கொடுத்து தைப்பாங்க. இந்த கோயில் கொடைக்கு எடுத்து தரந்தா அடுத்த கோயில் கொடை தான் எடுத்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுமா, ஒரு பால்காய் வீட்டுக்கு போகணுமா, எங்கே போனாலும் அந்த ட்ரெஸ் தான் போடுவோம். பாசமலர் தான், பாசமலர். நான் அதுக்கு சொல்லலை. இப்போ நீ கேள்வி கேட்டீங்க, அதுக்கு ஏதாவது இடகுடமா நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா வச்சுக்கங்க, நான் கடுப்பாயிடுவேன்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? உங்கள் டாக்டர் தங்கச்சி சொல்லலையாப்பா? சரி சரி. 10வது லைக் போட்டிங்களா? நன்றி நன்றி ரவி அண்ணா. வாங்க வாங்க. எல்லோரும் ஒரு சின்ன வீடு வைங்க, அவங்க தான் நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க. அடே நேசமணி மண்டையை உடைக்க மாட்டாங்க. நேசமணி முன்னமா வரவுக்கு தக்கன செலவு செய்தாங்க, அதுல இருந்து மிச்சம் பிடிச்சாங்க. இங்க இப்போ அப்படி இல்லை, வரவுக்கு மீறி செலவு செய்யறாங்க, கடனாளி ஆகுறாங்க. கோலப்பன் வாங்க வாங்க. ஓகே ஓகே கோலப்பன், அழைக்கிறது. சொல்லுங்க நேசமணி, நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த காலத்து நிர்வாகம் எப்படி இருந்தது, இந்த காலத்து எப்படி இருக்கு சொல்லுங்க. கோலப்பன் நீங்களும் சொல்லுங்கப்பா. அந்த காலத்துல உங்க அம்மா எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, இப்போ உங்க மனைவி எப்படி நிர்வாகம் பண்ணி எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்காங்க சொல்லுங்க. டாக்டர் ஸ்னேகா, இங்கே எனக்கு டைம் கம்மி தான் ஸ்னேகா, 8:52 காலை தான் ஆகுது அப்படிங்கிறாங்க நம்ம சங்கர்மி. சொல்லுங்க, உங்க பதில நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். பதில் நான் சொல்லவாமோ? கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம நேசமண்ணா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்புறம் கோலப்பன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த கால நிர்வாகம் எப்படி இருந்து இந்த கால நிர்வாகம் எப்படி இருக்கு, வீட்டு நிர்வாகம் அப்படின்னு. அம்மா பதில் அப்புறமா சொல்லுறேன் அம்மு. ஓகே, நீ அப்புறமா சொல்லு. யாராச்சும் இதுக்கு பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம். யாருங்க இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அப்படிதானே முத்துக்குமார், நான் சொல்றது சரிதான். ஹிந்தி அப்படி இல்லை. 100 ரூபா வேலைக்கு போயிட்டு வந்தாக்கி ஒரு 10. நான் எங்கள் வீட்டுக்காரங்க ஒன்றுமில்லை, எங்கள் வீட்டுக்காரங்க என்னுடைய கல்யாணத்தோட 125 சம்பளம். இந்த மாதிரி தான் கோபம் வர மாதிரி பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பாசமலரே. ஓ அப்படியா? கோவம் வர மாதிரி பதில் சொல்லப்படாதா? ஓகே ஓகே, பதில் சொல்ல மாட்டேன்ப்பா. வெயிட் அண்ட் சி. 125 ரூபா சம்பளம். பஸ்ஸுக்கு டீ செலவுக்கு எல்லாம் போக 100 ரூபா வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ எத்தனை ரூபா சம்பளம் எனக்கு தெரியல, ஏன்னா நான் வீட்டு நிர்வாகம் பார்க்கல. ஓ எங்கள் வீட்டு நிர்வாகம் நான் பார்க்கறது கிடையாது, எங்கள் ஆத்துக்காரர் தான் பார்க்குறாரு. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, மிச்சம்னு ஒன்று சொல்ல முடியாது. நல்லா தின்னோம் 3 விலைக்கு பசங்களாம் படிக்க வைக்கிறோம். நம்ம அதுவே கொஞ்சம் பெரிய செலவு தானே. இப்போ முந்தி அப்படி கிடையாதுல்ல. பசங்க வந்து பெரிய அளவில் படிப்புக்காக செலவு செய்தது கிடையாது, துணிமணிக்காக செலவு செய்தது கிடையாது, சாப்பாட்டுக்காக பெருசாக செலவு செய்தது கிடையாது, வெளியில் சுற்றதுக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு போக மாட்டாங்க. வீட்டில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்கும், இல்லாட்டி நடவண்டி தான். எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 வண்டி இருக்குது. நான் ஏன் டாக்டர் சொல்றேன், டாக்டர் அப்புறம் எனக்கு எம்டி ஊசி போடுறதா? அதெல்லாம் போட மாட்டாங்க நல்ல டாக்டர். அப்போ இப்போ வந்து அப்படி இல்லை. ஒரு வீட்டில் வந்து 4 பேர் இருந்தால் 5 வண்டி இருக்குது. அந்த மாதிரி வண்டிகள் இருக்குது. எங்கே பக்கத்தில் போனாலும் பெட்ரோல் ஊற்றணும் வண்டிக்கு. அது ஒரு செலவு தானே, தண்டை செலவு. நடந்து போகிற வழிக்கு கூட நடந்து போக மாட்டாங்க, பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து தான் போவாங்க. அப்படி எதுக்கு எடுத்தாலும் செலவு, ஆடம்பர செலவு. இப்படி செய்யறதுனால தான் இப்போ வந்து நமக்கு எத்தனை ரூபா வருமானம் வந்தாலும் செலவு அதிகமாக இருக்குது. காரணம் முந்தி தேவைகளை குறைச்சிக்கிட்டாங்க, இப்போ தேவைகளை பெருக்கிக்கிட்டாங்க.